இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரம் 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 3/6/2024 9/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் பணவரவுக்கு குறைவே இல்லை. அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுது. அவசிய தேவை என்றாலும் கூட இப்போ கடன் வாங்க வேணாம். திருப்பி கொடுப்பதற்கும் சற்று கடினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பாலிய நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் பணியில் கூடுதல் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி இருக்குது. வேலைக்கு போகிற பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியலை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 6, 9. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 7. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்படுது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுது. லாபஸ்தானம் பலம் பெறுது. கடகத்திற்கு பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் நிறைஞ்சிருக்கும். வியாபாரத்தில் நிலவிய மந்தநிலை நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியில் நிம்மதியான சூழல் நிலவும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். மருத்துவ செலவுகள் குறையும். தாய்வழி சொத்து பிரச்சனையில் எதிர்பாராத திருப்புமுனை உண்டாகும். விவசாயிகள் கால்நடை வளர்த்தீங்கன்னா கணிசமான ஆதாயம் கிடைக்கும். பூமி வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பம் கூடி வருது. ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். விசா தொடர்பான சட்ட சிக்கல்கள் விலகும். அமாவாசை அன்னைக்கு புனித நதியில் நீராடினா ரொம்ப நல்லது. யாருடைய ஊக்கமும் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே ஊக்கம் இருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடனும் பிரகாசமாக இருப்பீங்க. நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் நன்றாக அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களின் இந்த திறமையை பயன்படுத்திக்கிறங்க. அதை முழுமையாக பயன்படுத்திக்கிறணும். மேலும் பச்சை இலை காய்கறிகள் அதிகம் சாப்பிடுங்க. சனி பகவான் உங்கள் சந்திரனின் 8வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா வேலை விஷயமாக வேறு மாநிலம் போக நேரும். அங்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் விரயமாகுது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரின் ஆதரவை பெறுவீங்க. இதன் மூலம் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் கண்டிப்பாக வெற்றி கொடி நாட்டுவீங்க. இருந்தாலும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கள்ட்ட தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கும். இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தருது. இந்த சூழ்நிலையில் உங்கள் அமைதியாக இருக்க எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்க செய்யும். ஆனால் இதற்கு பின்னாடி நீங்கள் கடினமாக உழைச்சாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 21 முறை ஓம் சோமே நமகன்னு ஜெபிக்கணும். சிம்மராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் எதிர்பார்த்த பணவரவு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. திருமண வயதில் இருந்தீங்கன்னா வரன் தேடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாயிரும். சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போ சற்று குறையும். உங்களுக்கு அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படுது. புதிதாக வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பதில் கிடைக்கும். வியாபாரம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினச்சிங்கன்னா அதுதான் முயற்சிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாரம். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட இணக்கமான சூழ்நிலை நிலவும்.
வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 5, 7. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 4. சந்திராஷ்டம நாட்கள் 3 மணி விடியற்காலை வரை இருக்குது. 3ஆம் தேதி. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி, இப்போ நான் சொல்கிறத 27 முறை சொன்னாலே போதும். சுற்றமுடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றையில் குணங்களோடு கூடுமடியார்க்கன் மற்றவை வானவர்த்தம் வானுலகமேற்ற கற்றவிருப்பது கருப்பரியலூரே. இந்த பாடலை சொன்னாலே போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு உற்சாகமான வாரம்னே சொல்லலாம். சிம்மராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியான குரு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் மற்றும் தனலாபாதிபதி புதனுடன் கூடுது. தொழில் விறுவிறுப்பாகுது. வியாபாரத்தில் நிலுவை தடை தாமதங்கள் அகலுது. எதிர்நீச்சல் போட்டு வெற்றிக்கணியை சுவைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 10ல் குரு பதவி பறிபோகும் என்பது பழமொழி. அதனால் பதவி ஒரு சம்பள உயர்வுக்கு ஆசைப்பட்டு பார்க்கும் வேலையை மாற்ற வேணாம். பல வருட குடும்ப சிக்கல்கள் மறைஞ்சு மகிழ்ச்சி ஏற்படும். சிக்கலான சில காரியங்கள் கூட நல்ல விதமாக முடியும். சமுதாயத்தில் பிறரை ஆச்சரியப்பட வைக்கும் உயர்வான நிலையை எட்டும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனை சமாதானமாக பேசி முடிச்சுக்கிருவீங்க. பாகப்பிரிவினைகள் சுமூகமாகும். விபரீத ராஜயோகம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகமாக செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அமாவாசை அன்னைக்கு வயோதிகர்களின் தேவை அறிஞ்சு உதவி செஞ்சாலே போதும். ராகு தேவன் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டில் உட்கார்றாரு. அதனால் பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் அஜீரணம், மூட்டு வலி, தலைவலி இந்த பிரச்சனைகளை அலட்சியப்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். உங்களின் இந்த முயற்சிகளை கண்டு உங்களை சுற்றி உள்ளவங்க உற்சாகமாக இருப்பாங்க. மேலும் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. வியாழ கிரகம் உங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போது நிதி விஷயங்களில் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். உங்கள் திரட்டப்பட்ட செல்வத்தை சேர்க்கணும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கும். இந்த வாரம் குடும்பத்தில் சில செயல்பாடுகள் அல்லது சில சுப காரியங்கள் நடக்கும். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை தோன்றும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வீட்டில் நடக்கும் இந்த மங்கள நிகழ்ச்சி யாரோ ஒருவரின் திருமணம் அல்லது குழந்தை பிறந்தநாள் போன்ற வடிவங்களில் கொண்டாடப்படுது. நீங்கள் உங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட விரும்பினா இந்த வாரம் உங்கள் பணியில் நவீனத்தையும் புதுமையையும் கொண்டு வர முயற்சி செய்யணும். இதனுடன் புதிய தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களுடன் புதுப்பித்த நிலையில் எந்த வேலையிலும் செய்கிறது நல்லது அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீங்க. மேலும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீங்க. இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படுது. இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் அளவு பாதித்தாலும் உடனே சரியாயிரும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பெல்லாம் உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ப ஆதாயமும் கிடைக்கும். அதனால் உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதால் பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை இல்லை. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 6, 8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 6. சந்திராஷ்டம நாட்கள் 3ஆம் தேதி விடியற்காலை முதல் 5ஆம் தேதி விடியற்காலை வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். தினமும் இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொல்லி விளக்கிட்டுனாலே போதும். மன்னாவன் உலகிற்கொரு மழையானவன், பிழையில் பொன்னானவன், முதலானவன், பொழில் சுல்புல மங்கை, எண்ணானவன், இசையானவன், இளைஞாயிற்றின் ஜோதி, அண்ணானவன், உறையுமிடம் ஆலந்துறை அதுவே. கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் அகலுது. இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சி எதுவும் செஞ்சிங்கன்னா வெற்றி தான்.
ராசி அதிபதி ராசிக்கு 9ல் ஆட்சி பலம் பெற்ற பாக்கியாதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சூரியனுடன் சேர்க்கை பெறுது, பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. இது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கோபத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்த பெற்றோர்கள் வீடு வந்து சேருவாங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வருது. பணி புரிஞ்சிங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலுக்கு அரசின் மானியம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை, தொழில் முயற்சி சாதகமாகுது. அரசு உத்தியோகம், அரசு பதவி கிடைக்குது. குடும்பஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெறுறாரு. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக ஈடுபடும். உயர்கல்விக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். அது தவிர புத்திர பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். 3/6/2024 அன்னைக்கு நள்ளிரவு 1:40 மணி முதல் 5/6/2024 அன்னைக்கு நள்ளிரவு 2:15 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. திடீர் செலவுகள் ஏற்படலாம். அலைச்சல் மிகுந்த பயணத்தினால டென்ஷன் அதிகரிக்கும். அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களை கண்டிப்பாக வழிபடணும். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது வீட்டில் சஞ்சரிக்கிறனால உங்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்துக்கு சாதகமாகத்தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய நோயினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. அதனால் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிறீங்க. மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் தவறாமல் உட்கொள்ளணும். இந்த வாரம் உங்கள் இளைய சகோதரர்கள் மற்றும் இருந்தாங்கன்னா கடன் கேட்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நிதி உதவி செய்யல நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க. ஆனால் இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கிக்கிருவீங்க. ராகு கிரகம் உங்கள் 7வது வீட்டில் இருக்குது. இது நிகழப்போகுது. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. அதனால் உங்கள் நண்பர்களுடன் வேடிக்கையாகவும் விருந்துகளிலையும் கொண்டாட போகிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வீட்டிற்கு வருவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு செய்யும். அதனால் வீட்டில் கேளிக்கைகளுக்கு மத்தியில் உங்கள் இமேஜ் கெட்டு போகாமல் குடும்பத்தில் உங்கள் சங்கடம் ஏற்படுத்தும் எதையும் செய்வதை தவிர்த்துருங்க. இந்த வாரம் அலுவலகத்தில் உள்ள எவருடனும் அல்லது நீங்கள் அடிக்கடி வாதிட்டீங்கன்னா அல்லது மோசமாக பழகுனீங்கன்னா நன்றாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சில புதிய மற்றும் முக்கியமான திட்டங்களில் பொறுப்பை பெறலாம். இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்கு அடைவதற்கான செயல்பாடுகளை காணலாம். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. அதனால் உங்கள் ராசி மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அப்போ தான் அனுகூலமான பலன்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணன்னு தினமும் 21 முறை உச்சரித்தாலே போதும். இதுவரை அந்த பதிவில் நீங்கள் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முழுமையாக பார்த்தோம். 3/6/2024 9/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.